துலாம் ராசி அன்பர்கள், உங்களை விட்டு விலகி போனவர்கள் மீண்டும் வந்து சேர்வதற்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதரவு கிட்டும். அரசாங்க துறைக்காக வேலைக்காக எதிர்பார்ப்பவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று இருந்தால் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். சுமூகமான சூழ்நிலைகள் அமைவதால் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமாகவே இருப்பீர்கள். உங்களுக்கான பலம் என்ன பலவீனங்களை உணர்ந்து கொள்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களை தை செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். அதோடு அம்மன் வழிபாடு செய்வது இன்னும் விசேஷம். இந்த காலம் அயனம் என்பது உத்தராயணம். ஆக உத்தராயணத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்தந்த கிரகத்திற்குரிய தெய்வத்தை தரிசனம் செய்வது விசேஷம். காலை நேரம் வரையில் மட்டுமே சஷ்டி தீதி இருக்கிறது. இதற்கு முன்னர் முருகப்பெருமானை வழங்கி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. போட்டி தொடர்பான விஷயங்களை சிந்தித்து இருங்கள். குடும்ப நபர்களிடத்தில் சில நன்மைகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிட்டும். ஒரு சில நேரம் வீண் வாக்குப்போக்குகள் வரலாம். அதிலும் இளைய சகோதர சகோதரியின் இடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு மன அமைப்பு உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும்.